ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி சட்னி இப்போ செய்ய போகிறோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு சட்னி பண்ண போகிறோங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் பாருங்கள், வெங்காயம் 2 வெங்காயங்க, அப்புறம் வரமிளகா 3, அப்புறம் புதினா கொஞ்சம், தக்காளி ஒரு 4 பழங்க, அப்புறம் தேங்காய், இதெல்லாம் போட்டு தான் பண்ண போகிறோம். வடை சட்டி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு எண்ணெய் ஊற்றணும். வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போடணும். வறுத்துட்டு பச்சை மிளகா போட்டுக்கணும். வரமிளகா, புதினா இலை போட்டுக்கணும். அடுத்து வெங்காயம், தக்காளி போட்டுக்கணுங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கணுங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் நிறையா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நிறையா போட்டுக்கலாம், கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிண்டி விடணுங்க. நல்லா வணங்கணுங்க, அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவும் போட்டுடணுங்க. நல்லா வணங்கினவுங்க தேங்காய் போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் லைட்டாக தேங்காயும் வணங்கணும். அப்புறமேட்டு இந்த வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, புளி, மிளகா, அப்புறமேட்டு உடச்ச உளுத்தம்பருப்பு, இதையும் இதோடு சேர்த்து நல்லா கிண்டிடணும். கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இட்லி ஊற்றலாங்க. அடுத்து இட்லி ஊற்றியாச்சுங்க. இப்போ அடுப்பில் வச்சாங்க. மூடிடலாங்க. சட்னி அரைச்சிருவோங்க மிக்சியில் போட்டு. எடுத்துக்குவாங்க. சட்னி ரெடிங்க. தக்காளி சட்னி. இட்லிங்க, இட்லி தக்காளி சட்னி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.